இந்த வீடியோ கிளிக் பண்ணி உள்ளே வந்தவங்க யாராச்சும் இன்னும் படம் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் கங்குவா படத்தை பாருங்கள். அதுவும் உங்களுக்கு தோணுச்சுன்னா போய் பாருங்கள். சோஷியல் மீடியாவில் நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு பர்சனலாக போய் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்கள். என்னுடைய கருத்தை நான் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக பார்க்கலான்னு தான் சொல்லுவேன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்டார்ட் முன்னாடி இன்னொன்று சொல்லிக்கிறேன். படம் எல்லாருமே நல்லா இல்லைன்னு சொன்னாலும் நான் படத்துக்கு போய் பார்க்கும்போது படம் பிடிச்சிச்சின்னா நான் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அதே மாதிரி எல்லோரும் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் போய் படம் பார்த்தேன்னா எனக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் பிடிக்கலன்னு சொல்லி ஜென்யூனாக சொல்லி விட்டுருவேன். இதுதான் என்னோடய ரிவ்யூ. இதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த படத்துக்கும் உங்களுக்கும் நான் சொல்கிறதுக்கும் எல்லாம் கனெக்ட் ஆச்சுன்னா தொடர்ந்து என் ரிவ்யூ ஃபாலோ பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, வாங்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் சொல்லிடுறேன், பிகாஸ் எனக்கு நெகட்டிவ் அதிகமாக கிடையாது. ஃபஸ்ட்டு நெகட்டிவாக நான் இது நெகட்டிவாக சொல்லலை, பட் ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு சாங், ஒரு யோலோ சாங்னு சொல்லிட்டு அந்த சாங் படத்துக்கு வந்து கிளாமர்க்காக வச்சுருந்தாலும் அது கதைக்காக அவங்களோட ரிலேஷன்ஷிப் காட்டுறதுக்காண்டி கொஞ்சம் நேரம் அந்த ஒரு சாங்லேயே முடிச்சிடலான்னு சொல்லி வச்சுருப்பாங்க. பட் அந்த சாங் அவ்வளோ நல்லா இல்லாதனால அந்த சாங் கொஞ்சம் நிறையாவும் இருந்துச்சா, ஸோ அதனால் கொஞ்சம் போர் அடிச்சிச்சு அந்த இடத்துல. ஸோ அந்த பாட்டை வந்து கொஞ்சம் ஆஃபாக ட்ரிம் பண்ணிவிட்டு அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அடுத்து அந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் அன் ஹவரில் அவங்க கொஞ்சம் பேசுகிறது கொஞ்சம் போரிங்காக போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் ஆஃப்டர் அந்த கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பப்போ அந்த பாஸ்ட் பர்சனோட அந்த ஒரு இதெல்லாம் காட்டுவாங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. சரி, ஓகே, எனக்கு இதுதாங்க நெகட்டிவ். வேறு எதுவுமே எனக்கு பெருசாக தோணலை. சத்தியமாக தோணுச்சுன்னா நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். உண்மையாகவே எனக்கு தோணலை. ஓகே, அப்புறம் பாசிட்டிவ் என்னென்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா சூர்யாவோட ஆக்டிங் தான். நிறைய பேர் சூர்யாவோட ஆக்டிங் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க முன்னைய படத்தோட. பட் ஆனால் எனக்கு இதில் படத்துக்கு என்ன தேவையோ அது நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு எனக்கு சொல்ல தோணுது. பிகாஸ் வந்துட்டு அந்த ஸ்டார்டிங் போர்ஷனில் வந்து அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க மாதிரி அது ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த ஃப்ரான்சிஸ் கேரக்டர் அந்த சின்ன பையனை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஞாபகம் வந்து அது ஒரு மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்கும். அப்போது ஒரு மாதிரி ஃபேஸ், அது ஒரு ரியாக்ஷன் நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அதெல்லாம் யாருக்குமே கண்ணுக்கு தெரியலையா. அப்புறம் அதுக்கப்புறம் அது அந்த கதைக்குள்ளே போனதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் போர்ஷன் வந்தப்போ அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் கங்குவாவே வாழ்ந்துருந்தார். அதில் கொஞ்சம் கூட இந்த மூஞ்சி சுளிக்கிற மாதிரி வேறு எதுவுமே அதில் குறை சொல்கிற மாதிரியே இல்லை. எல்லாமே வந்து பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு அவரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும். அடுத்து பாசிட்டிவாக விஷுவல் சொல்லி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் சூப்பராக இருந்துச்சு. நான் 3Dயில் தான் பார்த்தேன். 3Dக்கு ஒர்த்து மூவி. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 3Dயே பார்த்ததில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஆனால் தமிழ் சினிமாவில் இது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு 3D படமாக கண்டிப்பாக இருக்கும். அதில் ஸ்டார்டிங்லேருந்து அந்த எழுத்துலேருந்து எல்லாமே 3Dயில் பண்ணியிருந்தாங்க. அந்த சூரியோட நேம் வரும்போது 3Dக்கு குறைய சொல்ல முடியாது. பட் ஆனால் 3D ஒன்றுமே தெரிலன்னா நிறைய பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. எப்படி தானோன்னு தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க, போர் அடிச்சிச்சுன்னு சொன்னாங்க. எனக்கு சத்தியமாக ப்ராமிஸாக சொல்கிறேன், எனக்கு எந்த ஒரு இடத்துலையுமே போரிங்கிற ஒரு இதே வரல. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக ஃப்ளோவாக போயிட்டே இருந்தாங்க. எந்த ஒரு இடத்துலையுமே நமக்கு குழப்பற மாதிரியோ எதுவுமே பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க கதையில். எந்த ஒரு குழப்பமும் பண்ணாமல் ப்ரெசண்ட் போர்ஷன் இது இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க டைம்லைன் முதல் கொண்டு எல்லாமே காட்டுறாங்க. இதுக்கு மேலே ஒரு படம் என்ன தான் பண்ணுவாங்கன்னு எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பாசிட்டிவாக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் வந்துட்டு இந்த 5 தீவு நிறையா என்னமோ பக்கத்துலேயே இப்படி பனி இருக்குமாமா, நெருப்பு இருக்குமாமா, இப்படி சொல்லியிருந்தாங்க. அது ஏன் அப்படி பார்க்குறாங்க? இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம்னு சொல்லி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன எப்படி வேணால் சொன்னாலுமே அவங்க அது ஒரு கற்பனை கதை தானே, அதில் என்ன வேணால் இருக்கலாம். போயிட்டு இது ஹாலிவுட் மூவியில் மட்டும் இப்படி ஒரு படம் வந்தால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஏன்னா இது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம் தான் சொல்லி ரிலீஸே பண்ணியிருக்காங்க. ஸோ இது தப்பாக எனக்கு தெரியல. அந்த ஒரு 5 தீவு நல்லா க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போகிறக்கு ஒரு ஃபுல் பொட்டன்ஷியல் மூவி தான் இந்த படம். அப்புறம் நான் இன்னொரு இதுவும் ஒன்று சொல்லி ஆகணும். கேமியோ உங்களுக்கு யாருக்கும் எதுவும் என்ன தெரியலன்னா இதுலேருந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேமியோ வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருந்துச்சு. கேமியோவும் தேவையில்லாமல் வச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்க பார்ட் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கடைசியில் கேமியோ வர்றது தான் அவங்க பிளானே பண்ணியிருக்காங்க. இதில் என்ன திணிச்ச மாதிரி இருக்குதுன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. சம்மந்தமே இல்லை. பார்ட் 2ன்னு இருக்குது ஒன்று. அவங்க அதுக்கப்புறம் இன்னும் கதை நிறையா தான் வச்சுருக்காங்க. இதில் கார்த்தி ஒன்றும் திடீர்னு ஒன்றும் வரல. அது வந்து படத்தோட ஒரு பாதி போர்ஷன்லேயே வந்து அவரை பேக் போர்ஷன் காட்டுவாங்க, பேக் ஷாட் காட்டுவாங்க. ஸோ இதில் கடைசியில் திடீர்னு படம் ஷூட்டிங் முடிய போகிற டைமில் முடிவு பண்ணி ஒன்றும் வைக்கலை. படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவங்க வந்து ஒரு மோட்டிவில் தான் வந்திருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால் இது கேமியோ வந்துட்டு அவங்க பிளான் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதில் ஒன்றும் திணிச்ச மாதிரி ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி இது நெகட்டிவாக நான் சொல்லலை. பட் ஆனால் அந்த ப்ரெசன்ட் பர்சனோட கார்த்தி லுக் வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகலை. இன்னும் கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அப்புறம் இந்த மியூசிக் சொல்லி ஆகணும். எனக்கு உண்மையாகவே மியூசிக் வந்து கூஸ் பம்ப்ஸ் வந்து மியூசிக்கால தான் வந்துச்சு. அந்த ஸ்டார்டிங் சீனில் வந்து அந்த சின்ன பையன் ஒரு ட்ராயிங் மாதிரி பண்ணும்போது அந்த ப்ரெசண்ட்டில் இருக்க ஒரு சூர்யாவை வந்து காட்டுவாங்க, அந்த அந்த சூர்யாவை. அப்போ வந்து ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்க.
சூப்பராக இருந்துச்சு. அந்த அந்த ஒரு சீனுக்கும் அந்த ஒரு மியூசிக்கும் அந்த எலவேஷன் சூப்பராக இருந்துச்சு. பட் ஆனால் அது ஏன் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அப்புறம் ஒவ்வொரு சூர்யா என்ட்ரி அப்போவும் அந்த ஒரு பிஜிஎம் போடுறதா இருந்தாலும் சரி, முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ஒரு ஸ்டார்டிங்கில் அந்த நேம்ஸ்லாம் போடுவாங்கள்ல, அப்போ வந்து ஒரு பிஜிஎம் வரும். சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் மூவி ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி. ஹாலிவுட்டில் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஒரு ஹாலிவுட் படம் ஸ்டார்ட் ஆக போகிறதுக்கு முன்னாடி அது ஒரு நல்லா இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அதை நீங்கள் போய் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வருது. பட் ஏன் வருது, எதுக்கு வருதுன்னு சத்தியமாக தெரியல. பட் ஆனால் இப்போ அந்த சண்டே பப்ளிக் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு. எந்த ஒரு குறையுமே சொல்கிற மாதிரி இல்லை. ஏன்னு தெரியல. உங்களுக்கு டைம் இருந்து காசு இருந்துச்சுன்னா போய் ஒரு எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டைம் இருக்குது, ஏதோ டைம் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் படத்தை பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இல்லைன்னா ஜஸ்ட் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுங்க.